இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். ஐயா தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் எழுதிய வறுமை சாபமில்ல சவால் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நேற்று பொருள் செய்ய விரும்பு அப்படிங்கிற தலைப்பை படித்தோம். அதை பற்றி முழுசாகவும் பார்த்தோம். இன்னைக்கு அதில் இரண்டாவது தலைப்பான பணம் பற்றிய அறிவு அப்படிங்கிற தலைப்பை பற்றி இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். பணம் பற்றிய அறிவு. வறுமையை விரட்ட வேண்டும், பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசையும் கனவும் வந்துவிட்டால் முதலின் பணம் அறிவு வேண்டும். அதாவது பணம் பற்றிய அறிவுதான். பணத்தின் அருமை, பணத்தின் வலிமை, பணத்தின் பலவீனம், பணத்தின் தன்மை, பணத்தின் பல நிலைகள் பற்றிய அறிவுதான் இந்த பணத்தின் அறிவு அப்படிங்கிறது. அதாவது எத்தனை வகையாக இருக்குது? 1 2 3 4 5 விதமான நிலைகள் இருக்குது. அது என்னென்னா, பணத்தின் அருமை. முதல்ல பணத்தோட அருமையை தெரிஞ்சுக்கணும். அதோட பணத்தோட வலிமை, பணத்தோட வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பணத்தின் பலவீனம், பணத்தால் எத்தனை இழப்பு வருது அப்படிங்கிற ஒரு பலவீனமும் இருக்குது. எல்லாத்துக்குமே பலம் மட்டும் இருக்காது, பலவீனமும் இருக்குங்கிறத சொல்கிறாரு. பணத்தின் தன்மை, பணத்தின் என்னென்ன கோணங்கள் இருக்குது, அது எந்தெந்த விதமாக இருக்குங்கிறத பணத்தின் தன்மை அப்படிங்கிறத சொல்கிறாரு. பணத்தின் பல நிலைகள், அது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் மாறுங்கிறது தான் இந்த பணத்தின் பல நிலைகள் அப்படிங்கிற 5 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெளிவாகவும் போட்டிருக்காரு. அதை இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல எடுத்த உடனே பணத்தின் அருமை. பணத்தின் அருமை என்றால் அதன் மதிப்பு, அதன் பெருமை பணம் கையில் இல்லாத போதுதான் அதெல்லாம் தெரிய வரும். உதாரணமாக, ஒரு பொய்யான அவசரத்திற்கு நெருக்கடியை உறவுகளிடமோ நண்பரிடமோ, அதாவது சும்மா பொய்யா அவசரத்திற்கு நம்ம பொய் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவசரமாக எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொய்யான அவசரத்திற்கு நெருங்கிய உறவுகளிடமோ நண்பரிடமோ ஒரு 2000 இல்லை கைமாற்றவே கேட்டு பாருங்கள். அதாவது நீங்களே சும்மா அதை சோதித்து பார்க்கறதுக்காக உங்கள் உறவினர்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நீங்கள் ஒரு 2000 ரூபா கடனாக கேட்டு பாருங்களேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? அழகாக சிரித்து கொண்டே கையை விரிப்பார்கள். அடடா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் டைட்டு தான்ப்பா, இப்போதான் ஒருத்தர் கொடுத்தேன், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்கங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காசின் அருமை எப்போது புரியும்? அது கையில் இல்லாத போதுதான், அதுவும் மற்றவரிடம் கையேந்து போதுதான், அந்த நிலை வரும்போது தான் புரியும் அப்படிங்கிறாரு சொல்கிறாரு. பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறீர்கள், நல்ல கூட்டம், கொஞ்சம் சிரமம்தான். அப்போது உங்கள் நண்பன் ஒருவன் காரில் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். ஏக்கமோ பொறாமையோ வருமா வராதா? வரும். அது எப்படி வரும் தெரியுமா? என்கிட்ட மட்டும் பணம் இருந்தா இந்த ஓட்ட பஸ்ஸில் போயிருப்பேனா, நான் பாட்டா காரில் போயிருப்பேன், நான் பாட்டா வண்டியில் போயிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுலேயும் உங்களிடம் 10 ரூபாய் இருக்கிறது, 2 போண்டா சாப்பிடலாம், 100 ரூபாய் இருந்தால் அரை பிளேட் பிரியாணி சாப்பிடலாம். ஆக காசு இருக்கிற காசுக்கு, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மகிட்ட 10 ரூபா இருந்தால் 2 போண்டா சாப்பிடுவோம் கையில். இதே 100 ரூபா இருந்துச்சுங்க, பிரியாணி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிடுவோம். ஆனால் இருக்கிற காசுக்கு எப்போ தான் ஆசைகளை இருக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் காசு இதாக இருக்கணும். அதாவது ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். உங்கள் ஆசையெல்லாம் அடக்கி வச்சிடணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து ஏக்கம் பொறாமையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்ல வர்றாரு. இதுலேருந்து என்ன தெரிகிறது? இருக்கிற பணத்தை கொண்டு சுருக்கமாய் வாழ், எண்ணி எண்ணி செலவு செய். தண்ணி மாதிரி செலவு செஞ்சிடாதீங்க, எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கிறாங்க. எங்கும் அங்கும் இறைத்து விடாது. அதுதான், தண்ணியாக செலவு பண்ணாமல்
இருக்கிற காசை எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்கிறது தான் சொல்றாரு. இது பணம் பற்றிய முதல் பாடம். அடுத்தது பணத்தின் வலிமை. வாங்கும் சக்தியை பற்றி முன்னாய் குறிப்பிட்டோம். பணம் குன்றென குவிந்து கிடந்தால், அதாவது பணத்தோட அருமையை பற்றி பார்த்தோம். அது எவ்வளோ ஏக்கம் இருக்குது, எவ்வளோ பொறாமை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பணத்தோட வலிமையில் நம்மகிட்ட நிறைய காசு குமிஞ்சு கிடக்கு, எக்கச்சக்கமான காசு இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியும், அதாவது பணத்தோட வலிமை என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆளையே வாங்கலாம், அதிகாரிகளையே வாங்கலாம், சட்டத்தையே வளைத்து விடலாம், சட்டத்தின் சந்து பொந்துகளில் புகுந்து விடலாம், ஓட்டுக்கு விலை தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம், தீர்ப்புகளை கூட திருத்தி எழுத வைக்கலாம். ஆளையே வாங்கலாம், அது எல்லாரும் தெரிஞ்சதான். பணத்தை வச்சு ஆட்களாக வாங்க முடியும். அதிகாரிகளையே வாங்கலாம், இதுவும் உண்மைதான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதிகாரிகளை எப்படி வாங்கலாம் அப்படின்னு. சட்டத்தையே வளைத்து விடலாம், அதுவும் உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. சட்டத்தின் சந்து பொந்துகளில் புகுந்து வெளியே வரலாம். சட்டத்தில் தான் அதிகமாக ஓட்டை இருக்கே, அந்த ஓட்டையெல்லாம் சரியாக வந்துடலாம். அதில் பணங்கிற அந்த ஓட்டையே போதும், எல்லாத்துலேருந்தே வந்துடலாம். ஓட்டுக்கு விலை கொடுக்கலாம். வர்ற ஏப்ரல் 22 ஓட்டு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் விலை கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது லைவில் டிவியில் ஓடிட்டே இருக்கே லைவா. தண்டனைகளிலிருந்து தப்பித்து விடலாம். தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஒன்று அபராதம் கட்டு, இல்லை தண்டனைக்கு உள்ளே போ அப்படிம்பாங்கல்ல. அபராதம் பணம் கட்டிட்டு அவங்க படைய வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. தீர்ப்புகளை கூட திருத்தி எழுத வைக்கலாம். இது எனக்கு தெரியாது, ஆனால் படத்தில் காமிக்கிறாங்க, ஆனால் உண்மையாக இல்லையா எனக்கு தெரியாது, அதனால நான் அதை பற்றி பேச விரும்பல. பணம் இல்லாதவனால் இதெல்லாம் முடியுமா முடியாதா? இது பணத்தின் வலிமை. பணம் இருக்கிறவன் இது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். மேலே இருக்கிற எல்லாத்தையும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஆளையே வாங்கலாம், அதிகாரிகளையே வாங்கலாம், சட்டத்தையே வளைத்து விடலாம், சட்டத்தின் சந்து பொந்துகளையும் புகுந்து வெளியே வரலாம், ஓட்டுக்கு விலை கொடுக்கலாம், தண்டனைகளிலிருந்து தப்பித்தரலாம், தீர்ப்புகளை கூட திருத்தி எழுத வைக்கலாம். இதெல்லாம் பணம் இருக்கிறவனாலும் செய்ய முடியும். ஆனால் பணம் இல்லாதவன் கிட்ட பணம் இல்லாதவன் என்ன செய்வான், செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை இவர் முன்வைக்கிறாரு. இதுதான் பணம் பற்றிய இரண்டாவது அடிவு, அதாவது பணத்தின் வலிமையோட இரண்டாவது. சரிங்களா? பணத்தின் பலவீனம். எவ்வளோதான் பலம் இருந்தாலும் பலவீனம் ஒன்று இல்லாமல் எதுக்குமே இல்லை. பணத்தின் பலவீனம் எப்படி இருக்குன்னா, பணத்திற்கு எவ்வளவு வலிமை, அதாவது பலம் உள்ளதோ அதே போல் பணத்திற்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் பணம் தன் பலத்தை இழந்து கொண்டே வருகிறது. முதுமை காரணமாக மனிதனின் பலம் குறைந்து கொண்டே போவதை போல்தான் இதுவும். அவர் சொல்ல வர்றதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இன்டர்நெட் நாளே படம் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் 2015 இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் 1980 அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் போய் அவர் போய் தங்க வாங்கணும்னு போவார் பார்த்தீங்களா, அவரும் அவன் நண்பரும். அதாவது டைம் ட்ராவல் மிஷினை வச்சு. அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் அந்த காசு செல்லும், அதுக்கப்புறம் செல்லாமல் போயிடும், மாறும், காசுகள் மாறும். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஏன்னா அது மிகவும் நல்லது தான். ஏன்னா எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கணும். அது தொடர்ந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பொய்கள், நிறைய வழக்குகள் வரும். அதனாலேயே அதெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. அது மாதிரி தான் பணத்தோட மதிப்பும் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது, அது எப்போவுமே மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு அதை வேறு விதமாக வச்சுக்கலாம். அதாவது பணமாக இல்லாமல் அதை வேறு வேறு விதமாக வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, அப்போ பணமும் பணத்தோட வலிமை அப்படியே இருக்கும். ஆனால் அது பணமாக மட்டும் வச்சுருக்க முடியாது. வீடாக வச்சுக்கலாம், தங்கமாக வச்சுக்கலாம், நிலமாக வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் வச்சு நம்ம அதை அனுபவிச்சுக்கலாமே தவிர பணமாக நம்ம கையில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாரு. அதுதான் பணத்தோட பலவீனம். பணமாக இன்னும் ஒரு 10 வருஷம் அதே பணத்தை வச்சுக்க உண்மைன்னு கேட்டால் அது இல்லை, வச்சுக்க முடியாது.
அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பணத்தோட வலிமை இழந்து கொண்டே இருக்கும். அதுதான் பணத்தோட பலவீனமா சொல்றாரு. அடுத்தத பணத்தின் தன்மை. மனிதன் ஒருவன்தான், ஆனால் பலவிதமான தன்மைகளை கொண்டவன். தொழிலாளி என்றால் பணிவை காட்டுவான், முதலாளி என்றால் கண்டிப்பை காட்டுவான், குடும்பத்தில் அன்பை காட்டுவான், நண்பர்கள் என்றால் விட்டு கொடுப்பான், போட்டி என்றால் திறமையை காட்டுவான். அதாவது நம்ம மனுஷங்கள்ல இத்தனை வகை இருக்காமா, ஒவ்வொன்றையும் காட்டுற விதம் அப்படிங்கிறது இத்தனை வகை இருக்குதாமா. ஆனால் பணம் என்பது ஒன்று தான், ஆனால் பலவிதமான தன்மைகளை கொண்டது. பணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், காசு பணம், அதுதான். அதை வச்சு எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் பலவிதமான தன்மைகள் இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா, வரும்போது வருமானம், போகும்போது செலவு. ஏமாளியாக இருந்தால் பறி கொடுத்தல், அலட்சியமாக இருந்தால் இழப்பு, பெட்டியில் பூச்சி வைத்தால் உறங்கும், புத்திசலத்தனமாக இருந்தால் முதலீடு செய்தால் பெருகும், பெருகியதில் ஒரு பகுதியை பிரித்து பிரித்து பல இடங்களில் மீண்டும் முதலீடு செய்தால் மேலும் பெருகும். மனுஷனா நீ ஒரே மாதிரி கூட இருந்துக்கோ, ஆனால் பணம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத இவர் தனித்தனியாக சொல்லியிருக்காரு. அது தனித்தனியான தன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத சரியாக சொல்லியிருக்காரு. நமக்கு சம்பாரித்து நம்ம ஒரு வேலையை செஞ்சு சம்பாரித்து வந்துச்சுன்னா, அதன் மூலமாக வந்துச்சுன்னா வருமானம். ஒன்று வாங்கி அதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது செலவு. ஏமாளியாக இருந்தால் நம்ம எப்பவுமே ஏமாளியாகவே இருந்தால் நிஜமாகவே ஏமாற்றி நம்மகிட்ட காசு பிடிங்கிடுவாங்க. அதுதான் ஏமாளியாக இருந்தால் பறி கொடுத்தல். அலட்சியமாக இருந்தால் இழப்பு. காசைப்பட்டு கண்டுக்கவே இல்லை, அது வந்தால் வரட்டும், வரட்டு போட்டோம், போனா போட்டோம் அப்படின்னு இருந்தால் அது எப்போவுமே இழப்பு தான். பெட்டியில் பூட்டி வைத்தால் உறங்கும், அது உறங்க தான் செய்யும். பெட்டியில் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும், வேற ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதான் உறங்குன்னு போட்டிருக்காரு. புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் பெருகும். இது ஒன்று எனக்கு அந்தளவுக்கு இதாகலை, இருந்தாலும் சொல்கிறேன். புத்திசாலித்தனமாக, அதாவது ரொம்ப சிந்தனை புத்திசாலி அறிவோடு இருந்தீங்கன்னா அதை பெருகும், அதாவது முதலீடு செஞ்சு பெருக வைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது எந்தெந்த வகையில்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அதனால் அதை நான் விட்டுறேன். பெருகியதில் ஒரு பகுதியை பிரித்து பிரித்து பல இடங்களில் மீண்டும் முதலீடு செய்தால் மேலும் பெருகும். இப்போ பெருகும் சொல்லும் போதே எனக்கு இந்த வட்டி குட்டி சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கலாம், வேற நல்லா ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மேலே என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மனை வீடு என்று மாறினால் சொத்துக்களாக சேரும், காரு ஏசி ஃப்ரிட்ஜ் போன்ற பொருள்களாக மாறினால் வசதிகள் கிடைக்கும், கடன் என்று மாறினால் உறவும் நட்பும் பிரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பணத்தின் இந்த பல்வேறு தன்மைகளை உணர்ந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவதுதான் பணத்தின் பற்றிய 4வது பாடம். அதாவது பணத்தோட தன்மை இந்த அளவுக்கு இருக்கு, பணம் நம்ம கையில் இருந்தால் அது வேலைக்காகாது. அது ஒன்று புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்தித்து செயல்படணுங்கிறத இந்த இதில் சொல்கிறாங்க. பணத்தோட தன்மை எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அடுத்தது பணத்தின் பல நிலைகள். மொத்தம் 6 விதமான நிலைகள் இருக்குது. வரவு, செலவு, சேமிப்பு, சொத்து, முதலீடு, பாதுகாப்பு. முதல்ல எடுத்தவொடனே வரவு, அதாவது வருமானம் சம்பாதியம். வருமானம் என்று ஒன்று இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கையே தடுமாற்றம்தான். வண்டி ஓடாது. வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பது பொருள் பொதிந்த ஒரு தத்துவம் அல்லவா. வாழ்வதற்கு மட்டும் இல்லை, சாகிறதுக்கும் பொருள் வேணும், பணம் வேண்டும். அதுவும் உண்மைதான். ஏன்னா அப்படிதான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். வருமானம் எப்படியெல்லாம் வரும், அதை எப்படியெல்லாம் பெருகலாம் என்பது குறித்த தெளிவுதான் பணம் பற்றிய 5வது பாடம். வரவுங்கிறது வருமானம் எப்படி வேணால் வரும், ஆனால் அதை எப்படி பெருக்கணும், எப்படி அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின தெளிவாக தான் இனி வர வர சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்
இந்த 6 பாகங்களாக பிரிச்சிருக்காரு. அடுத்தது செலவு. எதற்காக ஓடி ஓடி உழைத்து பாடுபட்டு சம்பாதிக்கிறோம்? செலவு செய்வதற்கு தானே. ஆனால் வருமானம் என்னதான் திருப்தியாக இருந்தாலும் வகை தொகை இல்லாமல் வாரி இறைத்து விட்டால் இதற்குத்தானே ஆசைப்பட்ட இளைய குமாரா என்று கைவிட்டு போய்விடும். சும்மா போகாது. போகிற ஒவ்வொரு காசும் உங்களை பார்த்து கை கொட்டி சிரித்து விட்டு போகும். ஆம், போகின்ற பணம் எங்கே போகிறது? எதற்காக போகிறது? எவ்வளவு போகிறது? அப்படியெல்லாம் போகவில்லாமா என்று சிந்துவிட்டு தூண்டுவதுதான் பணம் பற்றி 6வது பாடம். ஒரு செலவு பண்ணுறோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இல்லை சாயந்தரம் வரைக்கும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் எங்கே போகுது, எதுக்கு போகுது, எதுக்காக போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கூட இல்லாமல் சம்பாதிக்கிறோம் உடனே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிச்சு சாயந்தரத்துக்கு அப்புறம் போயிடும்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியாக சொல்லியிருக்காரு இது. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிந்திக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். அப்படிலாம் போக விடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது சேமிப்பு. செலவு போக மீதி இருப்பது தான் சேமிப்பு என்ற கொள்கை இருந்தால் 1 ரூபாய்க்கு கூட உங்களால் சேமிக்க முடியாது. இந்த இதை நல்லா நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க. நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா, சரி நம்ம செலவு போக மிச்சம் என்ன காசு இருக்கோ அதை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி மட்டும் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சேமிக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, சேமிப்புக்கு என்று ஒரு தனித்தொகையை எடுத்து வைத்து விட்டு மீதியை செலவுக்கு வைத்து கொள்வது செல்வத்தை சேர்ப்பதற்கான ஒரு வழி. புரியுதுங்களா? வருமானம் எவ்வளோ கம்மியாக வந்தாலும் சரி, நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வருமானத்துலேருந்து எவ்வளோ எடுத்து வைக்கணும். இப்போ 15,000 ரூபா வருதா அப்படிங்கும்போது அந்த ஒரு 500 ரூபாவாவது மாதத்துக்கு எடுத்து வச்சிடணும். சேமிப்புக்கும் எடுத்து வச்சிடணும். அப்படி வச்சுட்டா மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக சேமிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கான ஒரே வழி அது மட்டும்தான். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கணும். வெறும் கரண்ட் பேலன்ஸ்லேருந்து எடுத்து சேவிங் கூடாது. சேவிங்ஸ் அதுக்குள்ளே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தால் மட்டும்தான் சேவிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் எவ்வளவு மிச்சப்படுத்தலாம், சேமிக்கலாம் என்று பார்ப்பதுதான் பணம் பற்றிய 7வது பாடம். எந்த வகையிலெல்லாம் எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும், எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது பாடமாகும். அடுத்தது சொத்து. சேமித்த பணத்தை கொண்டு வீடு, மனை, தோப்பு, தோட்டம், நகை என்று சொத்துக்களை வாங்கி போடுவது என்பது சேமிப்புக்கான ஒரு பலன். எந்த மாதிரியான சொத்து என்பதை முடிவெடுக்க உதவுவதுதான் பணம் பற்றி 8வது பாடம். அதாவது நீங்கள் இப்போ சேமிக்கிறீங்க, சேமித்த காசை என்ன பண்ணுறீங்க? ஒன்று வீடாக வாங்கணும். உடனே ஒன்றும் ஒரு வருஷம் ஒன்று நல்லா சேமித்து பணக்காரங்க போகிறதில்ல, வருஷ கணக்கில் சேமித்து வச்சு தான் நம்ம இதெல்லாம் வாங்கணும். அப்படி வருஷ கணக்கில் சேமித்து வச்சுட்டீங்க. அது ஒரு நிலமாவோ இல்லை வீடாவோ இல்லை தோட்டமாவோ இல்லை நகையாவோ வாங்கி வச்சா மட்டும்தான் அது ஒரு நிரந்தரமான சேமிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஆனால் எதை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணுமே தவிர அது யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமை. அப்படிங்கும் போது யார் எதை வாங்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க தான் முடிவெடுத்து ஆகணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அடுத்ததா முதலீடு. சேமிப்பின் ஒரு பலன் சொத்து வாங்குவது என்றால் வருமானம் தரும் நல்ல விஷயங்களில் முதலீடு செய்வது என்பது சேமிப்பின் இன்னொரு விதமான பலன். அதை பற்றிய தெளிவான சிந்தனை தான் பணம் பற்றிய 9வது பாடம். சேமிக்கணும், அதாவது நம்ம சேர்த்து வச்சதை ஒரு இதில் அப்படியே சேமித்து வைக்கணும். அப்படின்னா நிலம், வீடு, தோட்டம் இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம். ஆனால் சேமித்த பணத்தையே இன்னும் கூட்டணும் அப்படின்னா அது முதலீடு செஞ்சாதான். ஏதாவது ஒரு இதில் முதலீடு செஞ்சு நீங்கள் பணத்தை பெருக்கலாம். அதுக்குன்னு கண்ட மணிக்கு முதலீடு பண்ணி இழக்காமல் எதில் முதலீடு செஞ்சால் நல்லபடியாக லாபம் வரும் அப்படிங்கிறத
தீர்மானித்து நல்ல சிந்தனை திட்டமெல்லாம் போட்டு அதில் முதலீடு செஞ்சு நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பெருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாதுகாப்பு. மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியமானது பணத்தை பாதுகாப்பது. பாதுகாப்பு என்பதை பணத்தின் ஒரு நிலை என்று சொல்லிவிட முடியாதுதான். ஆனால் பாதுகாப்பதற்கு ஒரு அறிவு வேண்டும். அதான் சொல்கிறாரு. ஏன்னா பாதுகாப்புங்கிறது வெறும் சும்மா இல்லை. முதலீடு போடுறோம், சொத்து வாங்குறோம்னு சொல்லிட்டு எது வாங்கினா எது சரியாக இருக்குது, எல்லாம் பேப்பரெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்து தான் வீடு மனை தோட்டலாம் வாங்குவாங்க. நகை வாங்குறது ஓகே தான். ஆனால் முதலீடு செய்கிறோன்னு வரும்போது ஏமாந்துடக்கூடாது. முதலீடு செஞ்சு அதில் இழப்பு வந்துடக்கூடாது. அதை தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கையில் இருப்பது 10 ரூபாயோ 10,000 ரூபாயோ அது உங்கள் பணம். உழைத்து சம்பாதித்து கடினமாக உழைத்து சம்பாதிச்ச பணம். உங்கள் வேர்வையின் விளைச்சல் தான். அதை எதிலும் எவரிடமும் இழந்து நிற்கலாமா? பத்திரமாய் பொத்தி பாதுகாக்க வேண்டாமா? இதுதான் இருக்கு இல்லையே. எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத எங்கள் ஆன்லைனில் வருது பார்த்தீங்களா? எத்தனை பெட்டிங் ஆப்ஸ், ரமி அதெல்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஈஸியாக போட விட்ருவாங்க. கண்ணுக்கே யாரும் தெரிய மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் ஈஸியாக பறி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீங்கள் போய் எவங்கிட்டேயோ விட்டுடலாமா? பொத்தி பாதுகாக்க வேண்டாமா? அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அப்படிங்கிறாரு. இதுதான் பணம் பற்றிய 10வது பாடம். இந்த கடைசியாக சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தெரியலன்னா மறுபடியும் கேட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்லலை, ரிவர்ஸ் போய் கேட்டுக்கோங்க. இந்த 10 பாடங்களையும் கற்று தெரிந்து வைத்திருப்பது தான் பணம் பற்றிய முழுமையான அறிவு. இந்த பணம் பற்றிய அறிவுங்கிற தலைப்பில் இருந்து இவ்வளோ படித்தோம்ல, இவ்வளோ பார்த்தோம்ல, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பணம் பற்றிய ஒரு அறிவு, ஒரு சிந்தனை, ஒரு சின்னதாக ஒரு திட்டம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே தாராளமாக வந்துடும். அதுதான் அவர் சொல்கிறாரு. பணம் பற்றிய அறிவு ஏன் அவசியம்? ஏன் இந்த பணம் பற்றிய அறிவு தேவை? நீங்கள் லட்சாதிபதியாக மட்டுமல்ல, கோடீஸ்வரராகவும் ஆகலாம். அதற்கு உழைப்பை விட நிதி அறிவே நிச்சயமாக தேவை, அதிகமாக தேவை. நீங்கள் ரொம்ப நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், எப்படி முதலீடு செய்யணும், எப்படி அதை சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது சேமிக்க முடியும். அதிகமாகவும் தேவையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் பரம்பரை கோடீஸ்வரனாக இருந்தால் கூட நிதி பற்றிய அறிவு இல்லை என்றால் இருப்பதையெல்லாம் இழந்துவிட்டு வெகு விரைவாக ஏழையை கூடத்திற்கு இணைந்து விடுவீர்கள். நீங்கள் பரம்பரை பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஆனால் பணத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஊதாரியாக இருந்தால் ஒரே நாளில் நீங்களும் ஏழை ஆயிடுவீங்க அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? செழுமையிலிருந்து வறுமைக்கு சீக்கிரமாக வந்து விடுவீர்கள். அதைத்தான் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்பார்கள். இதில் பணத்தின் பல நிலைகளுக்கான வரவு, செலவு, சேமிப்பு, சொத்து, முதலீடு, பாதுகாப்பு ஆகியவற்றை பற்றி இனி வரும் அத்தியாயங்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சற்றே விரிவாக பார்ப்போம். இதோட முடிஞ்சு பணத்தை பற்றிய அறிவுங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, வரவு எப்படி வருது, செலவு எப்படி போகுது, சொத்துங்கிறது எந்த மாதிரி இருக்கணும், அதை முதலீடு எந்த மாதிரி செய்யணும். முதலீடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி செய்யணும்னு இப்போ எதுலேயும் முதலீடு செய்ய முடியாது, அதுவே உண்மை. வாங்கி அந்த நிலையான பணத்திற்காக வச்சுருக்கலாமே தவிர முதலீடு செஞ்சு பெருக்க முடிகிறதுங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேருக்கு போயிருக்கிறது அந்த வட்டி தொழில் தான். எனக்கு தெரிஞ்சது அதான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, பணத்தின் நிலை, அவ்வளோதான். பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத பாதுகாப்பு வைக்காமல் செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசம். அது ஏமாந்தோன்னா அதை விட ரொம்ப ரொம்ப மோசம் அப்படிங்கிறத இந்த தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பணம் பற்றிய அறிவுங்கிறது அதுதான். பணத்தை எந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வேலையில் பார்த்துருப்போம். இனி இதில் சுருக்கமாக தான் சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்த வரதில் ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக்கமாக சொல்ல இருக்காரு.
அதை பற்றி நம்ம நாளைக்கு வாழ வைக்கும் வருமானம் அப்படிங்கிற தலைப்பில் நாளைக்கு காணொலியை பார்க்கலாம். நன்றி. தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உனக்கு தெரியாததை நீ